தண்ணி ஊத்தி கழுவுனா போகாத சில கரைகளை ஆசிட் ஊத்தா வாஷ் பண்ணும். நம்ம நாட்டுல அந்த மாதிரி சில கரைகள் படிஞ்சிருச்சுப்பா. அதுக்கு காரணமானவங்கள நீதான்ப்பா. அவங்க யாரா இருந்தாலும் நீதான் ஆசிட் வாஷ் பண்ணணும். கண்டிப்பா நீ பண்ணி பண்ணிருப்பா. நீ டெல்லிக்கு மீட்டிங் போன நேரத்துல இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. அவர் முகத்தை கூட பார்க்க முடியாம போயிடுச்சேடா. தான் மேல துப்பாக்கி குண்டு பட்டது கூட தெரியாம தன் நம்பிக்கையும் பிள்ளைங்களும் செத்து போச்சுன்னு கதர்னவர் ஏன் கையில தான் செத்து போனாரு. அவர் எப்படி செத்து போனாருங்கறத கூட எங்க அம்மா கிட்ட மறைச்சி ஆக்சிடென்ட்ல செத்து போனாருன்னு போய் சொன்னேன். அவர் சொன்ன மாதிரி தண்ணி ஊத்தி போகாத கரைய ஆசிட் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் உன்கிட்ட நான் ஏன் சொன்னேன்னா, நீ என்ன காதலிக்கிற. காதல், கல்யாணம், எதிர்காலம், இந்த உறவு வளர்ந்துகிட்டே போகும். காதலுங்கிறது சைக்கிள்ல போற மாதிரி, கல்யாணங்கிறது கப்பல்ல போற மாதிரி. சைக்கிள்ல போனா எப்ப வேணாலும் இறங்கிடலாம், ஆனா கப்பல்ல போனா பாதியில இறங்க முடியாது. என்ன மறந்துரு. நீ என்ன வேணாலும் சொல்லு. உள்ள நான் வரும்போது இருந்த காதலை விட இப்ப 1000 மடங்கு அதிகமான காதலோட நான் வெளியே போறேன். முடிவு தெரிஞ்சு யாரும் காதலிக்கிறது இல்ல. நான் முள்ளு. நான் ரோஜா. சங்கரலிங்கத்தை எவன் போட்டிருப்பான்? வீடியோ கொலகாரங்க பண்ணியிருந்தா வீடியோ வந்திருக்கும். இந்தாங்க காஃபி. எங்கேயோ லாஜிக் இடிக்குதே. அண்ணே அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அத எப்படி சொல்லணும்னு தெரியலையே. அப்படி என்னடா புண்ணாக்கு, சொல்லி தொலை. நம்ம அம்மா ஒருத்தனை லவ் பண்ணுதாங்க. இந்த வயசுல இந்த அம்மா இல்ல, என்னடா சொல்ற? சின்ன அம்மாவ. ரம்யா, யாரையாவது காதலிக்கிறியா? அப்பா. காதலிக்கிறியா? ஆமாப்பா. நம்ம வீட்டுக்கு வருவார்ல, உங்களுக்கு கூட தேசிய கீதம் சொல்லி கொடுத்தாரு பாரதி. ஏண்டா சுள்ளா மாதிரி இருந்துகிட்டு உனக்கு சுங்குனி சாமி பொண்ணு கேக்குதா? அண்ணே, அவசரத்துல உங்க முழு பேர் நீங்களே சொல்லிட்டேல. அவ காதல நேர மாதிரி விட போகுது. உனக்கு சூசா பொண்ணு கேக்குதா? என்ன தைரியம் இருந்தா ஏன் பண்ண லவ் பண்ணுவ? அப்பா, நான் தானே அவரை லவ் பண்றேன்னு சொன்னேன். அவர் என்ன லவ் பண்றாருன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு உங்க பொண்ணை லவ் பண்றதை விட முக்கியமான வேலை இருக்கு. வரேன். ஹாய் பாரதி. ஹாய் சார். மா. லட்சுமிமா, இதை கொஞ்சம் பாத்துக்கங்க. குட் மார்னிங் மேடம். என்னாச்சு? ஏதாவது எமர்ஜென்சியா? எஸ் மேடம். நேத்து கொலை செய்யப்பட்டாரே சங்கரலிங்கம், அவருடைய தம்பி ரமேஷ திண்டுக்கல்ல நீங்க இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவர் அவமானம் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அந்த கோவத்துல தான் சங்கரலிங்கம் சென்னையில நீங்க பதவி ஏற்ற அன்னிக்கே உங்களை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல மேடம், உங்களை மானபங்கப்படுத்தணும்னு நினைச்சிருக்கான். உங்க நலன்ல அக்கறை உள்ள யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலைய பண்ணிருக்கலான்னு உளவுத்துறை சொல்லுது. சமூக விரோதிகளை கொலை பண்ற எம்எம்எஸ் கொலைக்காரங்க கூட இத பண்ணிருக்கலாம்னு எனக்கு ஒரு டவுட் மேடம். ஹாய் சே. Thank you for the information. ஓகே மேம், நான் கிளம்புறேன். மா, இவ்வளவு ஆபத்து இருக்கிற இடத்துல இருக்க வேணாமா? ஆபத்து இல்லாத இடம் எங்கப்பா இருக்கு? ஆபத்துக்கு பயந்து ஓடுனா அப்புறம் வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். டேய் வெல்ல, எங்கடா ஓடுறீங்க? மச்சான், உங்களுக்கு விஷயம் தெரியாதா? சீக்கிரம் வாடா. டேய் டேய் நில்லுங்கடா நில்லுங்கடா. எங்கடா இவ்வளவு சீக்கிரம் ஓடுறீங்க? வாடா டேய். அப்பா, உங்க காதல் கதையை கொஞ்சம் சொல்லுங்கப்பா. எல்லாரும் வந்தாச்சு இல்ல? அப்புறம் அவன் வரல இவன் வரலன்னு திரும்பவும் என்கிட்ட கேட்க கூடாது. எல்லாரும் வந்தாச்சு சொல்லுங்க. எனக்கு அப்ப 26 வயசு, இரும்பு உடம்பு, சுருள் முடி,
பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன். எனக்கு பம்பாயில ஜனகராஜ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ஒரு நாள் என்ன சிகப்பு விளக்கு பகுதிக்கு அழைச்சிட்டு போனானா, அங்க ஒரு பொண்ணு பட்டு பாவாடை கட்டிட்டு பாடம் படிச்சிட்டு இருந்தா. சரி, நம்மால அவளுக்கு கிடைக்கிற 100 ரூபாயை கெடுக்கணுமேன்னு நானும் பெருந்தன்மையா சரின்னு ஒத்துக்கிட்டேன். சரியா 9 மணிக்கு விட்டுருவீங்களான்னு அவ கேட்டா. நானும் ஏமான்னு கேட்டேன். நாளைக்கு கணக்கு பரிச்சைன்னு சொன்னா. கலங்கி போய் அவளையே கல்யாணம் பண்ணிட்டேன். அவதாப்பா உங்க செங்கலோடைய அம்மா. இந்த காதல் கதையை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. கேட்ட மாதிரி மட்டும் இல்ல மச்சான், எங்கேயோ பார்த்த மாதிரியும் இருக்கு. ஏய் அடிக்கடா அவனை. நாயகன் கதையை உல்டா பண்ணி சொல்றானே. வேற பாப்பா மர்கையா, வேற பாப்பா மர்கையா, வேற பாப்பா. ஐயோ அம்மா செங்கல் பாபா மர்கையா. ஏடா எங்கட வெயில்ல உட்கார வச்சிட்டு நாயகன் கதையை உல்டா பண்ணி சொல்ற. மச்சான், உங்க அப்பா நல்லவரா கெட்டவரா? அது அவங்கிட்டே போய் கேளு. அனு விஞ்ஞானி ஜிடி அவர்களின் மகள் தேனிலவுக்கு சென்றிருந்த போது மறைமுகமாக எடுக்கப்பட்ட அந்தரங்க வீடியோ காட்சிகள் இன்டர்நெட்டில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாவண்டி அந்த விஞ்ஞானி, இனிமே அவர் எப்படி வெளியில தலைய காட்டுவாரு? அந்த பொண்ண பக்கத்துல இருந்து படம் பிடிச்ச மாதிரி பக்கம் பக்கமா போட்டிருக்கானுங்களே, இவனுங்கள உருப்பிடுவானுங்களா? அவனை குட்டி போனா இருக்க கூடாது. ஹலோ பாரதி இருக்காரா? ஒரு நிமிஷம் பாரதி, உனக்கு போனு. ஹலோ, நான் தான் கருப்புசாமி பேசுறேன். பாரதி, சற்று முன் கிடைத்த தகவல். இன்டர்நெட்டில் வெளியான அந்தரங்க வீடியோ காட்சிகளால் அவமானம் தாங்க முடியாமல் விஞ்ஞானி ஜிடி குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 1900 பாவண்டா, இந்தியாவுல அத்தி பூத்த மாதிரி ஒரு விஞ்ஞானி அவரோட பொண்ணை போய் இப்படி படம் முடிச்சு போட்டாங்களே. டேய், யாரா நீ? எதுக்கு எங்களை கடத்திட்டு வந்திருக்க? அநீதியை அழிக்க வந்தவன். உங்களை வதம் பண்ண போறேன். நாங்க பிரஸ் மீடியா, எங்க மேல கைய வச்சா என்ன நடக்கும் தெரியும்ல? ஏய், டிராபிக் போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதுல என்கிட்ட சொல்ற? பத்திரிக்கை டிவினா என்ன பெரிய கொம்பா முளைச்சிருக்கு? நம்ம விஞ்ஞானி ஜிடி எத்தனை கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் நம்ம நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷன்டா. அவர் அநியாயமா கொன்னுட்டீங்களேடா. நாங்க ஒண்ணு கொல்லலையே. அவர் பொண்ணு ஹனிமூன் போன இடத்துல எவனோ ஒரு துரோகி திருட்டுத்தனமா அந்த வீடியோ எடுத்திருக்கான். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிற விஞ்ஞானி அவரு பொண்ணு விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்கு தான் அசிங்கம். அதை மூடி மறைச்சிருக்கணுமா இல்லையா? இதுவே உங்க அம்மா அக்காவோட நிர்வாண படம்னா இப்படிதான் டிவிலையும் பத்திரிகையிலையும் போட்டு காசு பண்ணிருப்பீங்களா? எதுவா இருந்தாலும் மக்களுக்கு தெரிவிக்கணும்ல. 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயத்த 40 கோடி பேருக்கு தெரிய வைக்கிறதாண்டா பத்திரிக்கை. ஆனா நீங்க 4 பேருக்கு மட்டுமே தெரிய வேண்டிய விஷயத்த 40 கோடி பேருக்கு தெரிய வச்சிட்டீங்களேடா. இதுவாடா பத்திரிக்கை தர்மம்? சென்சிட்டிவான விஷயத்த சென்சேஷனல் ஆக்குறீங்களேடா. அமெரிக்காவுல 9/11 இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த ட்வின் டவர் இடிஞ்சு விழுந்து 2974 பேர் செத்து போனாங்க. ஆனா எங்கயாவது ஒரு சொட்டு ரத்தம், ஒரு துண்டு சதை டிவில பேப்பர்ல காட்டிருப்பாங்களா? காட்ட மாட்டான்டா. நாட்டு மேல அக்கறை உள்ளவன் காட்ட மாட்டான். ஆனா உங்களுக்கு காசு, பணம், பரபரப்பு, இதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அப்படிதானே? நார்வேல ஒரு விவசாயி பாறையில விவசாயம் பண்ணி காமிச்சாரு. அந்த நாட்டுல இதுதான்டா 15 நாளைக்கு தலைப்பு செய்தி. ஆனா நீங்க ஸ்போர்ட்ஸ் பக்கத்துல கூட பிளேயரை கவர்ச்சியா தாண்டா காட்டுறீங்க. பேப்பரை திறந்தா ரத்தம், சத, கள்ளக்காதல், கன்றாவி, நடிகை அவனோட ஓடி போயிட்டா, இவனோட டின்னர் சாப்பிட்டா, இதுதானடா செய்தியா போடுறீங்க. இந்த பழப்பு பிச்சை எடுக்கிறதோட கேவலமா இல்ல? நேர்மை, நியாயம் சொல்ற எத்தனை பத்திரிக்கை டிவிங்க இருக்கு. நீங்க மட்டும் ஏன்டா இப்படி பண்றீங்க? சொல்றா, இந்த மாதிரி ஏன் தப்பு பண்றீங்க? சொல்லுங்கடா. உண்மையை சொல்லிடுறோம். இந்த போட்டு இறஞ்ச உலகத்துல இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதானேப்பா இந்த தொழில நாங்க நம்பர் 1 வர முடியும். நீ சொல்ற மாதிரி செஞ்சா பத்திரிக்கையும் விக்காது, டிவிக்கு விளம்பரம் கிடைக்காதுப்பா. அதுக்காக தான் சின்ன விஷயங்கள் கூட நாங்க ஊதி பெருசாக்கி போட்டுருவோம். நாங்களே எங்க ரிப்போர்ட் கிட்ட சொல்லி அறிவியல் நிகழ்ச்சிகளோட அதிர்ச்சி நிகழ்ச்சிகளை அதிகமா கவர் பண்ண சொல்லுவோம். கல்வி நிகழ்ச்சிகளோட கள்ளக்காதல் நிகழ்ச்சி அதிகமா போட சொல்லுவோம். எங்களுக்கு தலைப்பு செய்தி தான் முக்கியம். அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றோம். ப்ளீஸ் டோன்ட் ஷூட். ப்ளீஸ் சுற்றாதீங்க. சொன்னா கேளுங்க. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம். தலைப்பு செய்தி தான் முக்கியமா? நாளைக்கு உங்க பத்திரிக்கை டிவில நீங்க தான்டா தலைப்பு செய்தி.
சொந்த பாரத நதிகளில் பாவிகள் ரத்தம் பாய்ச்சு விடு ஆனம் தூண்களின் மேலே சிங்கம் உள்ளது ஏனோ ஓனாயை கொல்ல சொல்லித்தாரோ அடனானம் தேசிய கொடியில் சக்கரம் உள்ளது ஏனோ அநியாய தலையை கிள்ளத்தாரோ கண்ணுக்குள்ளாயிரம் கண்ணி வெடி வைத்தேன் ஆனாலும் எந்தன் பேரோ அப்பாவி துப்பாக்கி ஏந்தி வந்த கண்ணமிரான் நானே தூரத்தில் என்னை பார்த்தார் அப்பாவி எடு 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 பாடகிடு கிடு 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 ஆடகிடு அட சட சட சடவென தருதலை தலைகளை சாய்த்து விடு எரி எரி மலை என எழுது விடு அந்த நரி நரி நரிகளை கொழுந்து விடு சொந்த பாரத நதிகளில் பாவிகள் ரத்தம் பாய்ச்சு விடு இதுபோல் ஒரு தேசம் இந்த பூமியில் ஏதுமில்லை இதுபோல் ஒரு ஊழல் அந்த சாமியும் பார்த்ததில்லை ஏனென்று கேட்க அடையவனுக்கும் தான் வீரமில்லை இழிவுகளை கொல்ல இனி என்னை விட்டால் யாரும் இல்லை பல சட்டம் போட்டோ மன பாரத நாடு மாறவில்லை சட்டங்களை மீறி நீ தர்மத்தாயின் மூத்த பிள்ளை அடடா இது பாரத நாடா கலை மட்டும் வளரும் காடா கலையை நான் கொள்ளுதல் தவறா நாட்டோரை சொல்லுங்கள் அமைதியா இருங்க. ஸ்டாப் ப்ளீஸ். பொறுப்பான பத்திரிகைக்காரங்க இப்படி அனுமதி இல்லாம போராட்டம் பண்றது ரொம்ப தப்பு. கலெக்டர் அம்மா உள்ள இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கலைஞ்சு போங்க ப்ளீஸ். அவங்க காதல வேணும் தான் கத்துறோம். இது வரைக்கும் யாரையா கொலை பண்ணி வீடியோ அனுப்புனவங்க இன்னைக்கு பத்திரிகை டிவிக்கார எங்க மேல கை வச்சிருக்காங்க. இத நாங்க சும்மா விட மாட்டோம். போலீஸ் என்ன பண்ணுது? இத்தனை கொலைகள் நடந்துச்சுல, அப்போல்லாம் சும்மா இருந்த நீங்க இப்ப மட்டும் ஏன் போராட்டம் அது இதுன்னு வம்பு பண்றீங்க? உங்க போலீஸ்கார ஒருத்தனை அடிச்சு மண்டைய உடைக்கிறோம். அப்ப நீங்க சும்மா இருப்பீங்களா? போலீஸ்கார மேல கைய வச்சா முட்டிய பேத்துருவோம். இப்ப கோவம் வரல சார். அப்படிதானே சார் எங்க ஆளுல கொண்டப்ப எங்களுக்கு அதிகமா கோவம் வரும். ஒரு தடவை கண்டுபிடிக்கிறோம் முயற்சி பண்றோம்னு சொல்றீங்க தவிர எப்ப சார் கண்டுபிடிக்க போறீங்க? திண்டுக்கல் கலெக்டர் கலைக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அவங்க இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாங்க. இப்ப அவங்களே கலங்கி போய் உட்கார்ந்திருக்காங்க. அப்புறம் எதுக்கு சார் போலீஸ்? இவ்வளவு பேசுறீங்களே, இத்தனை பத்திரிகைக்காரங்க இருக்கீங்கல்ல, ஏன் 2 பேரை மட்டும் கொன்னா?